அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா போன வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த கொலை கொள்ளைன்னு தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம சிஎம் கையில போயிருந்திருக்கும். சனிக்கிழமை ஆப்வியஸ்லி சுதந்திர தினத்தை அவங்க கொண்டாடியே ஆகணும், வேற வழியே கிடையாது. சோ இந்த லிஸ்டும் இருக்கும், சீஃப் கெஸ்ட் லிஸ்டும் இருக்கும். என்னங்க சிஎம் சார், மனசாட்சி உறுத்தணும்லங்க சார். அமுதன்னு ஒரு பையன் உங்களை எல்லாம் நம்பி இருப்பான்ல, ஓட்டு போட்டிருப்பான்ல. எங்க அண்ணன் விஜய் ஆட்சி வந்தா கண்டிப்பா அந்த பையன் ஒன்னா விஜயோ விஜயாவோ தாங்க இருக்கணும். எங்க அண்ணன் ஆட்சியில ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்தா உடனே நான் பொங்கி எழுவேன் அப்படின்னு எல்லாம் அவங்க வீரவசனம் பேசியிருப்பாங்கல்ல. அண்ணா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக தான் தம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருப்பாரு. சாரி, விஜய் மாமாவுடைய ஆட்சியில நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த பையனை மாதிரி இன்னும் 2-3 பசங்க அன்னைக்கு ஒரு நாள்ல இருந்தாங்க. அது எல்லாமே ரிப்போர்ட்டா உங்களுக்கு வந்திருக்கும்ல. சாரி, வியாழக்கிழமை சாயங்காலமே வந்துருச்சு. அதுக்குதான் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம ராஜ்மோகன் சொன்னார்ல, அது கோஷ்டி மோதலுங்க அப்படின்னு. மறுபடியும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இன்னைக்கு கல்வி அமைச்சர். இது நடந்தது உயர்கல்வியில, அது வேற விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க இன்னுமே யூடியூபராவே நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த விஷயத்த பேசுனது புச்சட்னி யூடியூப் சேனல்ல இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல. யூடியூபரா இருக்கும் போதே இத பத்தி பேசும்போது ரொம்ப பொறுப்போட தான் பேச வேண்டியதா இருக்கும். நம்ம நார்மலா ரீல்ஸ் எல்லாம் போட்டுற முடியாது. ஆனா சட்டமன்றத்துல நின்னுட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ராஜ்மோகன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக, அது ஒரு கோஷ்டி மோதல்ங்க. கோஷ்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகுபலி கோஷ்டி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பல்வால் தேவன் கோஷ்டி. இப்படி இந்த 2 கோஷ்டிக்கும் நடக்கிற மோதல். இப்படிப்பட்ட எல்லா கேஸும் அவருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் தான் நம்ம தமிழ்நாடு சிஎம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சனிக்கிழமைக்காக டிக் பண்ணியிருக்காரு. அம்மா டிக் பண்ணிக்கோங்க, அப்பாவையும் டிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சார் யாராவது விவிஐபியா சார்? இல்ல அதுக்கும் மேல ஏதோ மாற்றம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா சார்? உண்மையாலுமே இந்த மாற்றத்தை எப்படி வரவேற்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, தற்குறிகளும் அணில்களும் சினிமாக்காரங்களாவே இருக்கிறதுனால இவங்களுக்கு சினிமால இருந்தே சில எக்ஸாம்பிள்ஸை எடுத்து சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கிழக்கு வாசல் அப்படின்னு ஒரு படங்க. என்ன படம்? கிழக்கு வாசல். அப்படி தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான நிறைய படங்கள் இருக்குங்க. த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரியான படம் தான். மொட்டங்க பாயில்ங்கிறதுக்காக சட்டங்க நிறுத்திடுவா முடியும் அப்படின்னு சுவர் இல்லாத சித்திரங்கள் படம் இருக்குல்லங்க, அதுவும் அதே மாதிரி படம் தான். இந்த கல்யாணம், காது குத்து, சடங்கு, அது இதுன்னு எந்த நல்ல காரியமா இருந்தாலும் இந்த சம்சாரம் தான் போயிட்டு இருப்பாங்க, அவங்கதான் போவாங்க அப்படியே. அப்புறம் அந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்துல மிஷின்ல உட்காந்து தைக்கும்ல ஒரு அம்மா, அந்த அம்மா அந்த மிஷினை தாண்டி எங்கேயும் போகாது. கிழக்கு வாசல் ரேவதி, அது தோப்பு வீடுதான். இப்படி தோப்பு வீட்லயும் ஒதுக்குப்புறமான வீட்லயும் தான் இருக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த தமிழ் சினிமால. சதி லீலாவதி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. பழைய சதி லீலாவதி இல்லைங்க, கமல்ஹாசன் நடிச்ச சதி லீலாவதி. அதுல கமல்ஹாசன் ஹீரா கிட்ட கேட்பாரு, ஏனமணி வெளியெல்லாம் எங்கேயாவது கூட்டிட்டு போவானா, சினிமா கூட்டிட்டு போயிருக்கானா? போயிருக்காரு செகண்ட் ஷோ. ஓ செகண்ட் ஷோ, ஏதாவது ஃபங்க்ஷன் கிங்ஷனுக்கு? இல்லைங்க, எல்லாமே இருட்டிலேயே நடக்கிற மாதிரி இருக்குல்லாமணி. எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டினுடைய 80வது சுதந்திர தினம் பாத்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சனிக்கிழமை நடந்தது மிகப்பெரிய மாற்றம் தான். ஆனா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவையும் அமைச்சர் ராஜ்மோகனையும் விரட்டி அடிச்சிருக்காங்க. ஏதோ சிங்கப்படை அப்படின்னு ஒரு வெத்துப்படைய போட்டீங்களே, அந்த வெத்துப்படை எங்க இருக்குது? ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஜஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ளேயே அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்திருக்குது. அதுவும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கோஷ்டி முதல்.
அப்படித்தான் நம்ம அமைச்சரே பேசுறாரு. அதாவது ஒரே ஒரு ஆளுக்கும் எதிரில நிக்கிற ஒரு கோஷ்டிக்கும் நடக்கிற கோஷ்டி மோதல். அந்த கோஷ்டி மோதல்ல அந்த தனியா நிக்கிற ஒரே ஒரு ஆள் இறந்துருவாருங்க. அப்படி கோஷ்டி மோதல் நடந்த ஒரு மாணவர வீட்டுக்கு தான் பார்க்க போயிருக்கிறாங்க. இது கோஷ்டி மோதல்னு சொல்ல தெரிஞ்ச அமைச்சருக்கு அங்க நடந்தது என்னன்னு தெரியாதா? இதை விடுங்க, சட்ட ஒழுங்குக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கொடியேறதுக்கு முன்னாடி தெரியாதான்னு கேக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்க பத்தி ஆளுங்கட்சி பேசுறதுக்கு இனிமே தமிழ்நாட்டுல வாய்ப்பே கிடையாதுங்க. ஆளுங்கட்சி என்ன பேசும்? உங்களை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கோங்க, உங்களுக்கான வருமானத்தை நீங்களே பாத்துக்கோங்க, நீங்களே உயர்த்திக்கோங்க, உங்களுக்கான பாதுகாப்பான சூழலையும் நீங்க தான் பாத்துக்கணும். யாரு எந்த பிரச்சனையும் பண்ணாம எல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டு அமைதியா இருங்கப்பா. நமக்கு தான் கொடியேத்துற அன்னைக்கு சல்யூட் அடிக்கிற வேலை இருக்குல்ல. அதுவும் சல்யூட் இப்படியும் கிடையாது, இப்படியும் கிடையாது, இப்படி சல்யூட்டுக்கு சல்யூட், அப்படி சல்யூட் அடிக்க வேண்டிய வேலை இருக்குல்ல. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணும்ல. யார் யாரு என்னென்ன கலர் போட்டு வரணும், அடுத்தடுத்து யார் உட்காரணும், எப்படி உட்காரணும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணும்ல. அந்த சுவரில்லா சித்திரங்கள் அப்படிங்கிற அந்த படத்துல அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப பாடுபடுங்க. ஆனா ரியலா வர அம்மா கேரக்டர் பார்க்கும்போது சின்ன வீடு படத்துல வர பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஆனா இது எல்லாமே தப்புதான். நான் இப்போ பேசுனதும் தப்புதான். நம்ம இன்னுமே ஒரு பெண்ணை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே ஒரு ஆண் நல்ல சொபிஸ்டிகேட்டடா உட்கார்ந்துட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்படி தமிழ் சினிமாக்கு இது ஒரு வேலையா போச்சுங்க. ஆணுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிழக்கு வாசல் படத்துல விஜயகுமார் தோப்பு வீட்டுக்கு போறேன்னு சொல்றப்ப மஞ்சுளா படுற பாடு இருக்குதே. சட்ட ஒழுங்க பத்தி பேசு, எங்க இத பத்தி எல்லாம் பேச போறோம்? ஆனா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நயனா நாகேந்திரனை கைது பண்ணவோ இல்ல அவருக்கு எகெயின்ஸ்டா ஒரு ப்ரொடெஸ்ட் கூட நடக்கலங்க. பேசுனது எப்போ? இன்னைக்கு திங்கட்கிழமை ஆயிடுச்சு. தாவேகா மகளிர் அணிக்கெல்லாம் அப்போ பெண்கள் பாதுகாப்புல அவ்வளவு அக்கறை இருக்கு. அதுவும் சட்டத்துறை அமைச்சர்லாம் அன்னைக்கு பேசுனதை நீங்க கேட்கணுமே. தமிழ்நாடு பெண்களையே இழிவுபடுத்திட்டாங்கன்னு பொங்கினாரு. அப்ப சோபா அம்மாவை பேசுனதுக்கு யாருமே ஒண்ணுமே சொல்லையே. அப்ப சோபா அம்மா தமிழ்நாட்டு பெண் இல்லையா? அத நீங்களும் நம்புறீங்களா? அப்ப தமிழ்நாட்டுல அவங்க ஒரு பெண்ணே இல்லையா? அப்ப சல்யூட் அடிக்கிறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு பெண். அப்ப அந்த சல்யூட் அடிக்கிற பெண்ணை பத்தி பேசிட்டா தமிழ்நாட்டையே இழிவுபடுத்துற மாதிரி ஆயிரும். அந்த சோபாமா எதுக்கு பச்சை புடவை கட்டிட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னு இப்ப வரையும் தெரியலைங்க. முதல்வருடைய தாய், முதல்வருக்கே தாய்னா தமிழ்நாட்டுக்கே தாய் தானே. அவங்க கிட்ட போய் அப்பா யாருன்னு பையன் கேட்கணுமாமா அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்கிறாரு. அத கேட்ட யாருமே தமிழ்நாட்டுல பொங்க வைக்கல, எந்த பெண் அணியுமே திரண்டு வரல, இது செருப்பு எடுத்துட்டு வரல, சிவார எடுத்துட்டு வரல, யாருமே கத்தல, கூப்பாடு போடல, ஒண்ணுமே நடக்கலையே. அட ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுத அமைச்சர்கள்லாம் எங்கப்பா போனீங்க? அமைச்சர் ராஜ்மோகன், நீங்க மட்டும் பேசியிருக்கிறீங்க பவுடர் டு பவுடர் கண்டனம், அதானே? இந்நேரம் தமிழ்நாடு அல்லோலப்பட்டு நயினார் நாகேந்திரனை கைது பண்ணியிருந்தா உண்மையாலுமே இவங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை இருக்குன்னு ஏதோ ஒரு % எடுத்துக்கலாம். ஆக தமிழ்நாட்டுல இனிமே பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள்னு நினைச்சுக்கிட்டு சல்யூட் அடிக்கணும். அவங்க பாதுகாப்பா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுமே பாதுகாப்பா இருக்கிறதா நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். இனி தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு, தொழில்துறை, கல்வி உயர்வு, கல்வி தகுதி, வேலை வாய்ப்பு இத பத்தியெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சது. எல்லாமே இது மட்டும்தான். சல்யூட் சல்யூட் சல்யூட். அவங்க சல்யூட் அடிச்சுட்டு போட்டோம், நம்ம ஆதங்கத்துக்கு பேசணும்ல. பேசுவோம், ஆதங்கத்துக்கு இல்லைங்க, ஆக்கப்பூர்வமாவே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.